நியூசிலாந்து அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கிரிக்கெட் சாம்பியன்ஸ் டிராபியை கைப்பற்றியது இந்திய அணி. இந்திய அணியில் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா 76 ரன்கள் விளாசி அபாரம். 3வது முறையாக மினி உலகக்கோப்பை என அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்ற இந்தியா 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி கோப்பையை வென்றிருப்பதால் நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முழுவதும் இந்திய அணி தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக புகழாரம். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்துச் செய்தி. சென்னையில் மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரைகளில் பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் இறுதிப் போட்டி. நியூசிலாந்து அணியை வீழ்த்தி கோப்பையை இந்தியா கைப்பற்றியதை கொண்டாடிய ரசிகர்கள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடக்கம். வக்ஃப் மசோதா உள்ளிட்ட மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். நாளை தென் மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுத்த வானிலை ஆய்வு மையம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என அறிவிப்பு. செவ்வாய்க்கிழமையன்று 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. கரூர் மாவட்டம் பரமத்தி வேலூரில் அதிகபட்சமாக 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. வானிலை ஆய்வு மையம் தகவல். கூட்டு நடவடிக்கை குழுவில் இணைய பிற மாநில கட்சிகளை நேரில் சென்று அழைக்க அமைச்சர்கள், எம்பிக்கள் கொண்ட குழு அமைப்பு. அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளதாக தகவல். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் நம் கோரிக்கைகள் வெற்றியடையும் வரை போராட்டமும் முன்னெடுப்பும் தொடர வேண்டும். டெல்லியில் தமிழ்நாட்டு எம்பிக்களின் கூட்டத்தை நடத்தி அவர்களது கருத்துக்களையும் கேட்டு செயலாற்றிட திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். திமுக அரசின் தோல்விகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வகையில் திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும். சென்னையில் திமுக அமைச்சர்களைப் போன்று கட்சிப் பணிகளை அதிமுகவினர் தீவிரப்படுத்துமாறு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தகவல். ஆளும் கட்சியுடன் தொடர்பில் இருந்தால் கட்சியை விட்டு நீக்கப்படுவார்கள் என திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. தனிப்பட்ட பிரச்சினையை மனதில் வைத்துக் கொண்டு தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். ஹிந்தி தெரியாததால் தான் தமிழ் மாணவர்கள் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறவில்லை என்று நான் கூறியதாக பொய் தகவல். காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் மன்னிப்பு கேட்க அண்ணாமலை வலியுறுத்தல். முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை ஈஞ்சம்பாக்கம் அருகே திமுக சார்பில் நடத்தப்பட்ட படகு போட்டி. கடலுக்குள் சென்று போட்டியை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது இண்டிகோ விமானத்தின் வால் பகுதி தரையை தொட்டு உரசியது. பயணிகளின் பாதுகாப்பை முதன்மையாக கருதுவதாக தெரிவித்து மன்னிப்பு கோரியது இண்டிகோ. நெஞ்சுவலி காரணமாக டெல்லி எய்ம்ஸில் அனுமதிக்கப்பட்டுள்ள துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கரை நேரில் சந்தித்து உடல் நலம் விசாரித்தார் பிரதமர் மோடி. விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பெங்களூருவில் நடைபெற்ற பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. மணமக்களுக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. மும்பை போரிவலி ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் இருந்து இறங்க முயன்ற பெண் பயணி நிலை தடுமாறி விழுந்தார். ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கியவரை விரைந்து சென்று காப்பாற்றிய ரயில்வே காவலர். சென்னை கடற்கரை முதல் எழும்பூர் வரையிலான 4வது வழித்தடத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் இறுதிக்கட்ட ஆய்வு. ஒப்புதல் கிடைத்தால் திங்கட்கிழமை முதல் ரயில்கள் இயக்கப்படக்கூடும் என எதிர்பார்ப்பு. திருப்பதி கோயில் தெப்போற்சவத்தில் சீதா லட்சுமணர் ஆஞ்சநேயர் சமேத கோதண்டராமருடன் ஏழுமலையான் பவனி. அலங்கரிக்கப்பட்ட தெப்பலில் 3 சுற்றுகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு.
புனேயில் மதுபோதையில் BMW காரை நடுரோட்டில் நிறுத்திவிட்டு நபர் ஒருவர் சிறுநீர் கழித்த வீடியோ வைரலானதன் எதிரொலி. மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டதுடன் போலீசாரிடம் சரணடைந்த நிலையில் கைது. எலன் மஸ்கின் அரசியல் தலையீட்டால் ஏற்பட்ட அதிருப்தியில் டெஸ்லா கார்களை வாங்க தயங்கும் வாடிக்கையாளர்கள். உலகளவில் விற்பனை சரிந்ததால் வட்டியில்லா கடன், லைஃப் டைம் ஃப்ரீ சார்ஜிங் போன்ற சலுகைகளை அறிவித்த எலன் மஸ்க் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ், பட்ச் வில்மோர் வரும் 16ஆம் தேதி பூமிக்கு திரும்புகின்றனர். ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என நாசா அறிவிப்பு. ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய தொடர்பை தான் நிறுத்திவிட்டால் ஒட்டுமொத்த உக்ரைன் ராணுவமும் முடங்கிவிடும். எலன் மஸ்க் எச்சரிக்கை. அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி போர்க்கப்பல் தயாரிப்பை ஆய்வு செய்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் 7000 டன் எடை கொண்ட நீர்மூழ்கி கப்பல் 10 ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது என தகவல். சர்வதேச அளவில் 17,865 கோடி ரூபாய் வசூலை வாரி குவித்தது சீனாவின் நேஜா 2 அனிமேஷன் திரைப்படம். ஹாலிவுட் படங்களை பின்னுக்கு தள்ளி சர்வதேச பாக்ஸ் ஆபீஸில் 6ஆம் இடம் பிடித்தது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்கில் துவங்கிய கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள். கையில் தீப்பந்தம் ஏந்தியவாறு பனிச்சறுக்கு போட்டியில் பங்கேற்ற வீரர்கள். மகேந்திர சிங் தோனி பட்டுவேட்டி சட்டையில் உள்ள புகைப்படத்தை பகிர்ந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. சாரே தலமாஸ் என்ற வாசகத்துடன் தோனியின் புகைப்படம்.